வேணா பாருங்க, நாக்கை வச்சு மட்டும்தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த நாக்கு தான் ஒண்ணுமே இல்லாதவனை கோட்டீஸ்வரன் ஆக்கிது, ஒண்ணுமே இல்லாதவனை கவிஞன் ஆக்கியிருக்குது, புலவன் ஆக்கியிருக்குது, தெய்வ மகன் ஆக்கியிருக்குது, பிதா மகன் ஆக்கியிருக்குது இல்லையா? ஸோ அவங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மட்டும்தான் ஒரு மகானா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், சக்கரவர்த்தியா இருக்கட்டும், பெரிய செல்வந்தனா இருக்கட்டும், அடிப்படையில் அவங்க எங்கிருந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வல்லமையால் தான். ஒரு ஒரு பொலிட்டிஷியன் கூட எடுத்துங்க, இன்னைக்கு வேணா எப்படி வேணா இருக்கலாம், தன்னுடைய குழந்தை பருவத்துல, பால்ய பருவத்துல, படிக்கிற பருவத்துல சிறந்த பேச்சாளனா இருந்திருப்பான். அவன் தான் ஃபாஸ்டா மேல வந்திருப்பான். மற்றவர்களும் வருவாங்க. நான் சொல்றது ஸ்டடி growth, எந்த விதமான மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே வச்சு மேல வந்தவங்க யார வேணா பாருங்க, அவங்களுக்கு முதல் உதவிகரமா இருந்தது இந்த நாக்கா தான் இருக்கும். இந்த நாக்குக்கு தீனி போறது என்ன? உங்களுடைய மனம். இந்த மனசுல உதிக்கிறது தான் நாக்கில் பேசுவோம். இப்ப இங்கதான் ஒரு பிரச்சனையே வரும். நிறைய பேருக்கு மனசுல நினைக்கிறது பேசுறதுக்கு வராது. மனசுல ஒன்று நினைப்பான், எதையோ ஒன்று பேசிடுவான், மாட்டிக்குவான். எதையோ ஒன்று பேசுவான், அது மனசுல தோணியே இருக்காது. ஏன்டா நம்ம இப்படி வளரணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கும் எப்படியும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும். நாவுக்கும் மனசுக்கும் இருக்கப்படக்கூடிய கனெக்டிவிட்டி, மனமுக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, இது மூணுத்தையுமே நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா எத்தனை மணி நேரங்கள் ஆனாலும் நீங்க போதிக்கிற மாத்திரம் இல்லாம ஒருத்தன் பிசினஸே கொடுக்க மாட்டேன்றான்னு வச்சுக்கோங்களேன், பேசி 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 பேசியே ஃபைனலா கையெழுத்து வாங்கி வந்துருவீங்க. அவன் நீங்க பேசுறது கேட்டே மயங்கி, நான் இதுக்கப்புறம் பேசல, நீ எங்கெல்லாம் நீட்டே கையெழுத்து போடுறேன்னு போட்டுருவான். ஸோ கன்வின்சிங் கெப்பாசிட்டி மாத்திரம் இல்லாமல் உன் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த இடத்துல நீ கொண்டு வந்து சேர்க்கிற. இதுதான் ஞானா சக்தி. எவன் ஒருவனுக்கு அந்த ஞானா சக்தி அபரிதமா இருக்குதோ தன்னுடைய வார்த்தை வல்லமையாலேயே தங்களுடைய எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சாதிச்சுவாங்க. சரியா? அதுதான் அந்த சக்தி. இங்க போனோம் கொடச்சாத்திரி மலை. இந்த மலை தான் அம்பாள் விஸ்வரூபத்தை ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்த இடம், மூகாசுரனை வதம் பண்ண இடம். ஏற்கனவே இது சொன்ன, இதுக்கு ஹிஸ்டரியே கிடையாது. இந்த மூகாம்பிகை கோயில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹிஸ்டரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்ற, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டு போன ஸ்தலம். ராமபிரானி இவ்விடத்தை கடந்து சென்றாரு. ஸோ அப்ப ராமர் கடந்திருக்கிறாரு, 2வது யுகம். பஞ்சபாண்டவர்கள் கடந்திருக்கிறாங்க, 3வது யுகம். ஆதிசங்கரன்றது 4வது யுகம். அங்கேதான் நிறைய பேர் புத்தகத்திலையும் சரி வரலாறு தப்பா போட்டிருப்பாங்க. ஆதிசங்கரர் இதை பிரதிஷ்டை செய்தார், ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யவில்லை. உள்ள இருந்த புதையுண்டு இருந்த அந்த சொர்ண ரேகையோட கலந்த லிங்கத்தை அவர் தன்னுடைய ஞானத்தால உணர்ந்து அதை மீட்டெடுத்து வணங்கிட்டு தான் அவரு போனார். இங்க வணங்கினதுக்கு பிறகுதான் அவருக்கே ஞானம் கிடைச்சதா ஒரு ஐதீகம். அது மாத்திரம் இல்லாம இந்த சேத்திரம் இன்னொன்னு சொல்லுவாங்க, எப்பவுமே கிங் கோப்ரா அப்படின்னு. அதுதான் இந்த சேத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்த வெறும் பாம்புகள் தான் இங்க வசிக்கணும். கோப்ராலே பெருசு கிங் கோப்ரா தான், அது தாண்டி எதுவுமே கிடையாது. அப்ப ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு தபஸ் பண்ணி தங்கள் பெருமையை, தங்களுக்கு வேண்டிய வரத்தை பெற்று சென்றார்கள் அர்த்தம். இப்ப நம்ம தமிழ்நாடு தேசத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம 84 நம்மள ஆண்ட எம்ஜி ராமச்சந்திரன் இந்த கோயிலை தான் தன்னுடைய குல தெய்வமா வழிபட்டு இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கை தரமே மாறுச்சு. அதன் பிறகுதான் நம்மளுக்கெல்லாம் அங்க மூகாம்பிகைன்னு ஒன்று இருக்கிறதே தெரிய வர ஆரம்பிச்சது. அவருடைய ரொம்ப இஷ்டம், ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க வணங்கிட்டு தான் போவாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அரசியல் நிலை, விழுந்து கடந்தவங்க மீண்டு எழக்கூடிய ஒரு நிலை, ஞானத்தை இழந்தவங்க மதியை இழந்தவங்க மதி பெறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த ஆலயத்திற்கு போனா கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதன் பிறகு இது பக்கத்துல இருக்கக்கூடிய கமலஷீலான்னு ஒரு இடத்துக்கு போனோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் முக்கால்வாசி நீங்க புக்கு சினிமா எல்லாம் படிச்சிருப்பீங்க. கமலஷீலான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இது நான்லாம் முதல்ல வரும்போது இதெல்லாம் கிடையாது. காடு மாதிரி இருக்கும், ஒத்தையடி பாதை கூட கிடையாது, மேப்பு எதுவும் கிடையாது. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஸோ எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓலைச்சுவடியில நாம் இந்த பிறவி ஏன் எடுத்தோம், அதாவது நம்ம நிறைய இந்த ஆன்மீக தேடல்ல கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பயணிக்கிறப்ப ஓலைச்சுவடிகள்ல எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் எழுந்துட்டே இருந்துச்சு. நான் யார், என் பிறப்பின் ரகசியம் என்ன? இதை தவிர்த்து வேற எங்கேயுமே நம்ம போய் யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்டதில்லை. 3 கேள்வி கேட்போம். ஒன்று, நான் யாரு,
என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, ரெண்டாவது கடவுளை பார்க்க முடியுமா. எல்லாரும் நம்மள அப்படியே ஏற இறங்க பார்ப்பாங்க. ஏன்னா கடவுளை பார்க்க முடியுமான்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி. அப்படி பல ஓலைச்சுவடிகள் பார்க்கும் பொழுது ஒன்றாவது ஓலைச்சுவடிகள்ல நீ ஏற்கனவே பூர்வ ஜென்மத்துல ஒரு பூமியில வசிச்சு அங்க போய் நிறைய சக்திகளை பெற்றும் இருக்கிற, இழந்தும் இருக்கிற. அந்த இடத்துக்கு போகும்பொழுது பூர்வ ஜென்மத்து வாசத்தால உமக்குள்ள இருக்கக்கூடிய சர்ப்பத்தினுடைய தோஷம் விலகும். இது முதல்ல எனக்கு சொன்ன பரிகாரம், நல்லா தெரிஞ்சுங்க. உமக்குள்ள இருக்கக்கூடிய சர்ப்பத்தினுடைய தோஷம் விலகும். அந்த சர்ப்பத்தின் தோஷம் விலகின அடுத்த நிமிஷமே உன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு ஏற்றம் என்பது மட்டும்தான் நீ காண முடியும், இரக்கம் என்பது இருக்காது. இதுதான் அதுல வந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் இருக்கும், வளரலாம் கூட பரவாயில்லப்பா, இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டா போதும், நம்ம நாளைக்கு காசு இல்லை. ஸோ அந்த வாக்கியம் ரொம்ப நம்மளுக்கு மைண்ட்ல பிடிச்சு போச்சு, அட்மையர் ஆயிடுச்சு. அதான் ஏற்றம் என்பது இருக்குதோ இல்லை, இரக்கம் என்பது இருக்காது. சர்பத்தினால நிச்சயமா அடுத்தவங்களுக்கு தோல்வியோ இரக்கமோ இருக்காது அப்படின்றது ஒரு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் 14 வருஷம் எப்படி போகும்னா, ஒரு வருஷம் இப்படி போயிடும் பீக்ல நல்லா, அடுத்த வருஷம் எங்கடா இருப்போனே தெரியாது, இப்படி இறங்கிடும். என்னடா ஒண்ணு ஏறவே வேணாம், இப்படியே கடந்துட்டு போகலாம், எப்படி ஏத்துது இறக்கி விட்டுடுது, ஏத்துது எத்தனை பேர் தான் சீசாடின்னு இருக்க முடியும். ஸோ மைண்ட் வெறுத்து போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போராட்டமா, அப்ப எவ்வளவுதான் உழைக்கிறதுன்ற ஒரு விரக்தி வந்துடும் நார்மலாவே. அப்படிலாம் ஏற்பட்ட காலங்கள் உண்டு. அப்ப அதற்கெல்லாம் சேர்த்து இது விடை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த ராகு கேது சர்ப்பங்கள் இதை பத்திலாம் நான் ரொம்ப நாளா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஜோதிடத்தின் மேல ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. 8வது படிக்கும் போது எல்லாரும் என் கூட இருக்கிறவங்களாம் கதை புக் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் ஜோஷி புக் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். அப்பவே இது இங்க போச்சா, ஏன் இது இப்படி போச்சு, இது யாரு, ஏதோ இவருக்கு புல்லன்றாங்களே, எப்படி புள்ளையான நம்மள எப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, குருக்கு புல்ல புதனுக்கு புல்ல இவருன்னு சொல்லிட்டு எப்படி பிள்ளையானார், இப்படி எல்லாம் சயின்ஸ் கலந்து ஒரு ஆராய்ச்சி. அதுல இந்த ஜோதிடத்தின் மேல கொஞ்சம் அதீத பற்றும் சரி, அதீத ஒரு இது உருவான காலகட்டத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலிகாலத்துல நம்ம மற்ற கிரகத்தெல்லாம் பார்க்கறதே வேஸ்ட். ஏன்னா நான் பார்த்து ஒரு 100-200 ஜாதகத்துக்கு மேல ரஜினிகாந்த் ஜாதகத்துல ஆரம்பிச்சு நேற்று வந்து ஸ்ரீகாந்த் ஜாதகம் வரைக்கும் பார்த்துருப்பேன். எல்லாத்துலயுமே அவங்க லைஃப் ஃபேக்டர் எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலா இந்த ராகு கேது தான் டிசைட் பண்ணுது. அவனுடைய இன்பம் துன்பம் வீழ்ச்சி எல்லாமே. மற்றவங்க எல்லாமே சப்போர்ட்டிங் பிளானட்டா தான் இருக்கிறாங்க. சப்போர்ட்டிங்னா என்ன, அது வரப்ப இவர் டிஸ்டர்ப் பண்ணலையா ஏத்தி விட்டுறாங்க. சப்போஸ் இவர் டிஸ்டர்ப் பண்ணா அவன் சொல்லுவான் உங்களுக்கு சூப்பர் டைம்னு, ஒன்றும் நடக்காது. அப்ப நம்ம அதை பார்த்து என்ன பிரயோஜனம், எது மைனஸோ அதை அடைக்கிறதுக்கு தான் ஜாதகம். பிளஸ் பிளஸ்ஸா தான் இருக்க போகுது. ஆனா அந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸ் போய் என்ன பண்ணிடுது, ஒன்றும் இல்லாம பண்ணிடுது. அப்ப நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அடிக்கடி என்கிட்ட வரவங்கிட்ட நான் தான் ஒரு பழமொழி சொல்லுவேன், நீ உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு கேட்பேன். பிசிக்ஸ்மா. நம்ம வீட்டுல பாருங்க, நான் தமிழ் ரொம்ப பிடிக்குதுன்னா அவன் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நாமளே கூட எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு, முதல்ல போனோடனே தமிழ் புக் எடுத்து படிப்போம். ஆனா நம்ம கெமிஸ்ட்ரியில ஃபெயிலா இருப்போம், ஒரு நாள் அந்த புக்கை தொடவே மாட்டான். நாமளும் என்ன பண்ணணும், எது ஃபெயிலோ அதுல தானே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க பாருங்க, அந்த வருஷம் ஃபுல்லா ஃபெயில் ஆகிற சப்ஜெக்டை தொடவே மாட்டீங்க. ஆனா மேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும் போது ஹோம்ஒர்க் மேக்ஸ் குத்துட்டு கடன்னு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எடுறானா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த புக்கை மூந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்பும். நல்லா நம்மளுக்கு வேலை செய்யற கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம 100 மார்க் வாங்குற மாதிரி. நீ அது கோயிலுக்கு போனாலும் சரி, போலினாலும் சரி, வணங்கினாலும் சரி, பரிகாரம் பண்ணலினாலும் சரி, அது 100 மார்க் உனக்கு கொடுத்துனே இருக்க போகுது. ஏன்னா பை பர்த் அது வந்து போச்சு. ஆனா இந்த கெமிஸ்ட்ரி மாதிரி பிடிக்காத ஒரு கிரகம் இருக்குது பாருங்க, அவர் தான் உன்னை எல்லாம் ஆட்டி படைப்பார். அவர் தான் அந்த கோயிலுக்கு ஒன்னும் போக விட மாட்டார். நீ உள்ள போவ, வெளியே உன் ஃப்ரெண்டு டே வாடா டே நாளைக்கு போல ஆயத்துன்னு போயிடுவான், இல்ல பஸ் ஏறுவ கால் சுளிக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இங்கதான் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஏன்ற ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாருமே போயிட்டு என்ன பண்றோம்னா, எனக்கு எது நல்லாகுதுன்னு தான் கேட்கிறோம். நான் எதுல ஃபெயிலுன்னு யாரும் கேட்கறதே கிடையாது. கொஞ்சம் நம்ம மாத்தி மேட்டு எந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபெயிலுன்னு நீங்க கேட்டு பாருங்க, ஜோசியத்தினுடைய உண்மையான தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி பாக்குறப்ப இந்த கலிகாலத்துல 100க்கு 80 பேர் ஃபெயில் ஆகுது ராகு கேது கிட்டதான்.
இந்த பாம்பு தான் எல்லாரையுமே போட்டு தள்ளுது. நல்ல கணவன் மனைவியா இருக்கிறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு ஒரு SMS வருது, ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். அது யார் போட்டாங்க கூட அந்த மனைவி பாக்குறது கிடையாது. அந்த நேரம் பார்த்து அந்த மனுஷன் நல்ல சொரணை எடுத்து தூங்கி நிற்பாரு. என்னடா அது கீன்னு கத்தினே எடுத்து பார்த்தோன்னே, ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். போதா குறைக்கு ஈமோஜி ஒரு ஆர்டின் போட்டு ஒரு அம்பு விட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் 6 மணிக்கு பாக்கணுங்க, டைவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது உண்மையிலே கம்பெனிக்காரன் கூட அமைச்சிருப்பான். ஆனா இந்த ராகு கேது இப்படிதான் வேலை செய்வாங்க. யாருக்கோ போடுற SMS லாஸ்ட் நம்பர் 7க்கு பதிலா 8ன்னு போட்டு நமக்கு வந்துடும். இந்த ஒய்ஃப் கேட்கிற கேள்விக்கு அவனும் எவ்வளவு போராடுவான். உடனே மச்சான் வந்துருவாரு பஞ்சாயத்துக்கு, போராடுவான். மாமனார் மாமியார் வந்துருவாங்க. கடைசியில் என்ன ஆகும், உங்க அப்பா அம்மாவும் வர சொல்லிடு, பிரிச்சு விட்டுலான்னுடுவாங்க. ஒரு வாக்கியத்துக்காக வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் அதை யோசித்து பார்ப்பாங்க, இது யார் அமைச்சுதா இருக்குன்னு. பார்த்தா நம்ம சக்திவேல் விஜய்க்கு அமைச்சிருப்பார். அவளை என்ஜாய் பண்றான், நான் பார்த்து நீ என்ஜாய் பண்ற. இதுதான் நிறைய. ஆனா அந்த 3 வருஷத்துல அந்த ராகுக்கு என்ன பண்ணிருக்கோம், அவன் வாழ்க்கைய போட்டு இருக்கோம். கடைசியா 3வது வருஷம் ராகுக்கு நவுந்துடுறாரா, எதாச்சா சக்திவேல் வீட்டுக்கு வருவாரு. எங்கப்பா ஒய்ஃபை காணா, நீ ஏன் கேக்குற, எவனோ ஒருத்தர் மெசேஜ், ஏன்பா அதை அமிச்சதே நான் தான்ப்பா, எங்கப்பா ஒய்ஃபை கூப்பிடுவா, நான் சாட்சி என் போன்ல இருக்குதுப்பான்னு எடுத்து காட்டுவார். அப்புறம் ஒய்ஃபை பார்த்துட்டு, ஏன்னா உனக்கு இந்த வேலை, ஏமா சும்மா அமிச்சமா வேலண்டைன்ஸ் டேக்குன்னு வாங்க. அது பாருங்க, நடக்காத, எதுக்கு சொல்ல வரேன்னா, நடக்காத ஒரு விஷயத்த கூட நடந்த மாதிரியே நம்மளை நம்ப வச்சு நம்ம வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம பண்றதுதான் இந்த ராகு கேதுனுடைய காலகட்டம். அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் டேஞ்சரஸ். அப்ப நான் பார்த்தேன், இது எங்கன்னு பார்க்கணும்னே கரெக்டா எனக்கு அந்த ஓலைச்சூடியில இருந்து கிடைச்ச ஒரு அருமையான தகவல். கமலஷீலா பக்கத்துல ஒரு சர்ப குகை இருக்குது. அந்த சர்ப குகையில 40 ஆண்டு காலங்கள் 2 தபஸ்விகள் அங்க தபம் செய்ததாகவும், ஆதிசேஷனே தனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு சாபத்தை போக்குறதுக்காக அங்க அமர்ந்து சர்ப்பம் அந்த இடத்துல அமர்ந்து அவர் தபஸ் செய்ததாகவும், அந்த தபஸ் செய்யும் பொழுது ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அவர் மேல மொத்தம் எல்லாம், இப்ப நம்ம போறது குகன் நாம நினைக்கிறோம், ஆனா இதனுடைய ஆர்ஜின் எடுத்து நம்ம ஓலையில படிக்கும் பொழுது ஆதிசேஷன் அந்த இடத்துல அமர்ந்து கைலாயத்தை நோக்கி தபம் செய்ததாகவும், அந்த இடத்துல அவர் அமர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நிலம், நம்ம இது மாதிரி இருக்கணும், நம்ம தபஸ்னா 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, அவங்க 100 வருஷம் 150, அந்த மேல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு முழுவதும் அந்த சரீரத்தின் மேல விழுந்து அந்த இடம் இயற்கையாகவே அந்த பாம்பின் வடிவத்துல உருபெற்று அந்த இடத்திலிருந்து அவர் நேரடியாக கைலாயத்தினுடைய சிவபெருமானை தரிசனம் செய்து தன்னுடைய சாபத்தை, பாபத்தை, அவருக்கே ஏற்பட்ட சாபமா, யாரு பாம்பு சாபத்துக்கு நாம போறோம், அவருக்கே ஏற்பட்ட பாவத்தையும் சாபத்தையும் அங்கே ஊற்று, அதாவது கைலாயத்திற்கு நிகரான, கங்கைக்கு நிகரான ஒரு ஊற்று அங்க பெருக்கெடுக்கும், அதுல நீ நீராடு, உன்னுடைய சாபம் போகும் சொன்னதாகவும், அந்த ஊற்று அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து ஒரு தண்ணி வெளிப்பட்டு அந்த ஊற்று பெருக்கெடுத்து அவருடைய சாபம் போக்குனது மட்டும் இல்லாம, இந்த ஊற்றின் நீர் தான் அங்க இருக்கக்கூடிய கமலஷீலான் அந்த இடத்துல அம்மா துர்கா பரமேஸ்வரி அந்த இடத்துல வெளிப்பட்டு, அந்த வெளிப்படத்தினுடைய நோக்கமாக அந்த இடத்துல 3 சக்திகளும் ஒன்று சேர்த்து துர்கா பரமேஸ்வரிய அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வணங்கிட்டு வராங்க. இங்க ஊற்று எடுக்கும் போதுலாம் அந்த மூலஸ்தானத்துல தண்ணி உயருமா, இந்த தண்ணி அங்க தான் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இத்தனை நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த அதன் மூலமா கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு.